வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திருப்பரங்குன்ற விஷயத்தில் திடீர் திருப்பம் சிஎம் செய்த வரலாற்று சிறப்பு மிக்க முடிவுனே சொல்லலாம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அது பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி முடிவு என்ன முடிவு எடுத்தாரு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு கடந்த காலங்களில் பிஜேபியும் திமுகவும் எப்படி நாடகம்லாம் ஆடினாங்கன்னு தெரியும். ஒரு தேவையில்லாத சமூக பதட்டத்தை உருவாக்குனது தெரியும். 144 போட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்களே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து கோயில்ல வந்து நிறைய பக்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. பக்தர்கள் எல்லாம் அமைதியானவர்கள், அந்த பக்கமா இருந்தாலும் சரி இந்த பக்கமா இருந்தாலும் சரி. நடுவுல கட்சி தான் அந்த மதத்துக்குள்ள வரதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அந்த வகையில் நிர்மல்குமார் பேசியது மிக மிக அருமை. அப்படி நிர்மல்குமார் என்ன பேசினாரு? அவர் பேசியது என்னன்னா, ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்ன மாதிரியான விஷயம் கடைபிடிக்கப்பட்டதோ அதே கடைபிடிக்கப்படும். இது சொன்ன உடனே வந்து தமிழிசை அவர்கள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க, 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை தொடரும் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான முடிவா? இந்த ஆட்சி பண்ணது சரிதானா அப்படின்னு பாருங்க. ஏன்னா நேற்று கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, ஏற்கனவே வந்து ஒரு நடைமுறை இருக்கு, இந்த நடைமுறை பின்பற்றப்படணுமா, அரசாங்கத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டாங்க. அதாவது எல்லா வெகுஜன மக்களுக்கு எழக்கூடிய விஷயம் நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீபம் ஏத்தணும், நானே அதை பார்வையிடுவேன் அப்படின்னு அவருடைய அதிகாரிகள் எல்லாம் கூட்டு போய் பார்த்தாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலெக்டர், அங்க இருக்கக்கூடிய எஸ்பி 2 பேரும் சேர்ந்து 144 போட்டாங்க. ஏத்தக்கூடாதுங்கிறதுனால திமுக ரொம்ப பிடிவாதமா இருந்து உச்சநீதிமன்றம்லாம் போனாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆச்சு. ஜி.ஆர். சுவாமிநாதன் விடாம நீங்க கலெக்டரையும் எஸ்பி நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படி நேர்ல வந்து ஆஜராக வச்சு, நீ எஸ்பி போலாம், கலெக்டர் இருக்கட்டும், எப்படி நீங்க என்னுடைய உத்தரவை மதிக்காம நீங்க இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டதை பார்த்தோம். அப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் போட்ட அந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற உத்தரவு இதுக்கு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் போட்ட உத்தரவு தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப வரக்கூடிய என்ன திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்ப இருக்கக்கூடிய முதல்வருடைய கருத்து எதுவுமே இல்லை. டிவிக்கு எந்த கருத்துமே சொல்லல. இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா பரபரப்பா பேசி கொண்டிருந்த போது திமுகவும் பிஜேபியும் பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது டிவிக்கே கருத்தே சொல்லாம இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய கருத்து என்னன்னு எல்லாம் கேட்ட போது அமைதியாவே இருந்தாங்க. இப்ப கூட ஒரு அரசு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு கருத்து இவங்க சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல என்ன கருத்துன்னு சொல்லணும் போது பழைய நடைமுறையே கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து இந்த மதச்சார்பற்ற மீது நம்பிக்கை வைத்துட்டு இருக்கக்கூடிய பல பேர் இப்ப திமுகவுக்கு தான் சிக்கல். ஏன்? திமுகவுடைய அந்த அதிரடியான ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை அமைதியா பண்ணிட்டு போயிட்டார். திமுக மோடி எதிர்ப்போம், இடி எதிர்ப்போம், ஆளுநரை திமுறை அடக்குவோம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இவர் எதுவுமே பேசுறது இல்லை, எல்லாம் செயல்தான். இப்பவும் சொல்றோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுக என்ன நினைச்சதுன்னா, கூட்டணி கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, கண்டிப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை தொடரணும் தான் அவங்க விருப்பம். இவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா இவர் ஏதாவது பண்ணா பிஜேபி கோச்சுக்கும். நல்லா யோசனை பாருங்க, இது பிஜேபி விரும்புமா? ஏற்கனவே அமைச்சரவையில காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அதே மோடி விரும்ப மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஒரு எம்பி பதவி வருது, அந்த எம்பி பதவியும் காங்கிரஸ் கொடுக்குறீங்க, இதை மோடி விரும்ப மாட்டார். இப்ப என்னன்னா அவங்களுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய மத விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதை மோடி விரும்ப மாட்டார். இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப பிஜேபியில அண்ணாமலை இல்ல. அண்ணாமலை இருக்கும் போது இருந்த போர்ஸ் பிஜேபிக்கு இல்ல. ஒரு காலத்துல இப்ப சொன்னீங்களா, இவங்க சொல்றாங்கல்ல 13%, 10% இருந்த, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு தெரிஞ்சு 10, 11 இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்தா பிஜேபியுடைய சதவீதம் அப்படிங்கிறது 2% இல்ல 1.5 தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட். அப்ப தமிழிசை அவர்கள் குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது, ஏன்னா பிஜேபி இருந்தா குரல் கொடுத்துதான் ஆகும். முதல்ல இருந்து எஃபெக்ட் இருக்காது. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி ஏன் ஆட்சியை பிடிக்க முடியலன்னா, கடவுளுக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி. பிஜேபி ஆட்சி வந்தா மத அரசியல் வந்துரும், மதக்கலவரம் வந்துரும். இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழர்களுக்கு இருக்குது. நீங்க மணிப்பூரையோ இல்ல வந்து மேகாலயோ இல்ல உத்தரப்பிரதேச ஏமாத்தலாம், இங்க யாரையும் ஏமாத்த முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தொடரும் அப்படின்னு இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது பெரும்பாலான மக்கள்கிட்ட ஆதரவும் இருக்குது. சில பேர் பிஜேபியினர் எதுக்காக தான் செய்வாங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து இந்த அரசை கவனிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது.
முடிவெடுக்கிறதுல ரொம்ப தாமதமா எடுக்கிறாங்க. இன்னொன்று சிஎம் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு அரசுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், கலைஞருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டாலினுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். இவரும் அவரையும் ஒப்பிடுறதே முதல் தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். இந்த சிஎம் பொறுத்தவரைக்கும் எதுவுமே பேசவே மாட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் செயல்ல காட்டிடுறாரு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட் நேற்று என்ன சொன்னிச்சு, ஏங்க இப்ப இந்த நடைமுறை தொடர்ந்துட்டு இருக்குதே, இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னா, ஆமா மக்கள் நிர்மல்குமார் சொல்றாரு, ஏற்கனவே மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க, மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப தேவையில்லாம ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி அங்க அவங்க மேல ஏறக்கூடாது, இவங்க கீழே இறங்கக்கூடாது, இதெல்லாம் இப்ப இந்த 2 வருஷத்துல நடந்த மேட்டர். அப்ப சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு சமூக நீதியை குலைத்தது. இதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப திருப்பரங்குன்ற விஷயத்தில் தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை கடந்த காலங்களில் ஏற்படுத்தினார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம் 144 போட்டு மூர்த்தி அவர்கள் அதை அன்னைக்கு பார்த்து அண்ணா நினைவு கூட்டம் நடத்தினாரு. அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஜிஆர் சாமி வந்து காட்டுறாங்க, பாருங்க 144 போட்டிருக்காங்க. ஆனா அண்ணா நினைவு நாள் கூட்டத்துக்கு மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி மக்களோட போறாரு. அதனாலதான் 144 எடுத்தாங்க. அந்த 144 எடுத்ததுனாலதான் அவ்வளோ பிஜேபின்னு கூறுறாங்க. அப்ப பிஜேபியை வளர்த்தது யார்? கடந்த காலங்களில் உங்களுக்கும் ஒரு டீலிங்க. பிஜேபியை நான் திட்டுறேன், பிஜேபி எங்களை நீங்க திட்டுங்க, ஆனா எங்க மேல ரைடுலாம் வரக்கூடாதுன்னு பிஜேபியும் திமுகவும் போன அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பிஜேபியுடைய நிலைமையும் பரிதாபம், திமுகவுடைய நிலைமையும் பரிதாபம். வேற என்ன சொல்றது, அந்தோ பரிதாபம்னு தான் சொல்லணும். பார்த்துட்டு இருக்க மக்கள் தெளிவாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இன்னைக்கு சிஎம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த பிஜேபி இதோட கூடாது, இன்னும் பல கோயில்கள்ல பல விதமான பிரச்சனைகள் எடுக்கும். ஏற்கனவே திமுக கவர்மெண்ட்ல இவங்க எல்லாம் துள்ளி விளையாட பார்த்தார்கள். ஏன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் நிரூபிக்க போராடினவங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்க்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த சிஎம் யாரையுமே எடுத்து பேசுறது இல்லை, இந்த சர்ச்சையான கருத்துக்கள் எதுவும் சொன்னதில்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. திடீர்னு முருகன் மாநாடு நடத்துவாரு, கேட்டா பெரியார் கொள்கை பாரு. அப்ப ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கும் போது ஏதோ ஒரே ஒரு நிலைப்பாடு எடுங்க பாஸ், மக்களை தானே கேட்பாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு எடுக்குது, நீங்க ஒரு நிலைப்பாடு எடுங்க. நிலைப்பாடு எடுக்காம ஓட்டு போயிருமே. அதாவது என்ன, இஸ்லாமிய கைதிகள் விடுதலை ஆச்சுன்னா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அரசாங்கமே போய் சொல்லுது. ஆனா இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நான் தாங்கிறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும்போது அங்க போய் அந்த எம்பி அப்துல்லா பிரியாணி சாப்பிட்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உளவுத்துறை சொல்லியிருக்க வேணாமா? ஏங்க திருப்பரங்குன்றம் பதட்டமா இருக்குது, இப்போ உங்க எம்பி போய் பிரியாணி சாப்பிடக்கூடாது சொல்லணுமா வேணாமா? ஏன் சொல்லலை? அப்ப உளவுத்துறை எவ்வளவு கோட்டை விட்டது. திருப்பரங்குன்றம் எவ்வளவு சென்சிட்டிவான மேட்ரு. தமிழ்நாட்டில் எப்படியும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு நீங்களே அல்வா மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்து அதை பூதாகரமாக்கி நிறைய சம்பவத்தை சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாம பிஜேபி திணறுது. ஏன்னா நிர்மல்குமார் ஒரே வரியில முடிச்சிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதா தான் சொல்றேன், மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க பாஸ், முடிஞ்சு போச்சு பாஸ். மக்கள்கிட்ட கேட்டது அதே மாதிரிதான் சொல்றாங்க. பிஜேபிக்கு அந்த ஸ்கோப்பே கொடுக்காம அடிக்கிறது பாருங்க, அது ரொம்ப தெளிவான நடவடிக்கை. இப்படியே போனால் இந்த ஆட்சியினுடைய அந்த சிறப்பு இன்னும் மேலும் உயரும். நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.